ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாபிக்ல கேட்டையால் இருக்கக்கூடிய சர்க்குலர் பேட்டர்ங்கிற கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 3D மாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹியர் வி ஹவ் சம் ரிப் ப்ரொஃபைல். இந்த ரிப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்கெட்சில் வந்து பேட்டர்ன் பண்ணக்கூடாது, 3D பேட்டர்ன் பண்ணணும். இந்த ரிப் ப்ரொஃபைலில் ஏதாவது ஒரு ரிப்பை மட்டும் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பை வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் எத்தனை இருக்குதோ அதை வந்து பேட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளுக்குமா பேட்டர்ன் ஆயிருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து 360 டிகிரிக்கு நம்ம பேட்டர்ன் பண்ணுறோம். பட் சம் கேசஸில் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ரொஃபைல், அதாவது இந்த பேட்டர்ன் வந்து இங்கேருந்து இவ்வளோ தான் நமக்கு பேட்டர்ன் ஆயிருக்கும், இந்த பக்கம் நமக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம கேட்டையால பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து கேட்டையை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் மாடல் நான் ட்ராப் பண்ணிட்டேன், இந்த ரிப்பை நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிப்போட கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 9 வேணும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்லி வி கேன் கோ டு சர்க்குலர் பேட்டர்ன். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேவ் த ஆப்ஷன் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர். இதில் சர்க்குலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் கமெண்ட் வந்ததுக்கப்புறமா இதில் ஆப்ஜெக்ட் டு பேட்டர்ன், இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செலெக்ஷன். இங்கே கரண்ட் சாலிட் இருக்குது, கரண்ட் சாலிட் இருக்கக்கூடாது. கரண்ட் சாலிட் அப்படின்னா என்னன்னா இந்த என்டையர் ஆப்ஜெக்ட்டும் எடுத்துருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சு நீங்கள் பேட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உங்களோட என்டையர் ஆப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் என்டையர் ஆப்ஜெக்டாக உங்களுக்கு பேட்டர்ன் ஆகும். இது வந்து ராங். ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வந்து மேக் ஷுர் எந்த ஃபீச்சர், இப்போ வந்து நம்ம இந்த ரிப்பை தான் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரிப் ஃபீச்சர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் பேட் அண்ட் பேக் இந்த பேட்டர்ன் கமெண்ட் சர்க்குலர் பேட்டர்ன் போயிட்டு இப்போ பாருங்க ஆப்ஜெக்ட்ல வந்து பேட் செலக்ட் ஆயிருக்கும். தென் ரெஃபரன்ஸ் எலமெண்ட். ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டுங்கிறது இந்த ரிப் வந்து அட்டாச் ஆகக்கூடிய சிலிண்டர். இந்த ரிப் வந்து இந்த சிலிண்டரில் தான் அட்டாச் ஆயிருக்குது. நீங்கள் இந்த கேஸில் இந்த எந்த சிலிண்டர் செலக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபைலுக்கும் காமனாக ஒரே சென்டர் பாயிண்ட் தான். பட் எக்ஸாக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டருக்கு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த டாப் வியூ ஹியர் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப் ப்ரொஃபைல் வந்து அப்படியே நமக்கு பேட்டர்ன் ஆயிருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 9. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் அண்ட் டோட்டல் ஆங்கிள். இன்ஸ்டன்ஸ் அண்ட் டோட்டல் ஆங்கிள் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து டோட்டல் ஆங்கிள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ ஆங்கிளுக்கு இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகணும். இப்போ நான் டோட்டல் ஆங்கிள் வந்து 180 சேஞ்ச் பண்ணுறேன், நம்பர் ஆஃப் கவுண்ட் 9 வச்சுக்கிறேன் அப்படின்னா செக் த ப்ரீவியூ. ஸோ யூ கேன் சி ஒன்லி த பேட்டர்ன் இஸ் கிரியேட்டட் ஃபார் 180 டிகிரி. நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் கிரியேட் ஆகும். பட் இட்ஸ் ஒன்லி கிரியேட் ஃபார் 180 டிகிரி. இதுதான் வந்து இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? நீங்கள் யூ கேன் என்டர் எனி ஆங்கிள். யூ கேன் என்டர் 270 ஆர் எனி ஆங்கிள் யூ கேன் என்டர். பட் 360 வச்சிங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் த கம்ப்ளீட் ஆங்கிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்குலர் ஸ்பேசிங். ஆங்குலர் ஸ்பேசிங்னா இந்த பிட்வீன் ஆங்கிள். இதில் நம்ம டோட்டல் ஆங்கிள் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ 9 கவுண்ட் இருக்குது, பிட்வீன் ஆங்கிள் வந்து ஒரு 25 தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னா 9 இன்ட்டு 25. ஸோ 9 இன்ட்டு 25 மொத்தமாக எவ்வளோ ஆங்கிள் வருமோ அந்த ஆங்கிள் வரைக்கும் அது கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 கவுண்ட். இந்த ஆங்கிள் பிட்வீன் ஆங்கிள் வந்து 25. இஃப் யூ இன்க்ரீஸ் ஆங்கிள் யூ கேன் சேஞ்ச் த டோட்டல் ஆங்கிள் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ ஏதாவது ரெண்டு வேல்யூ தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். தேர்ட் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி லாக் ஆகிடும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஸ்பேசிங் அண்ட் டோட்டல் ஆங்கிள். இதில் வந்து நம்ம கவுண்ட் கொடுக்க முடியாது. நமக்கு பிட்வீன் ஆங்கிள் எவ்வளோ வேணும், இப்போ 25 ஆங்கிள் டிஸ்டன்ஸில் டோட்டலாக வந்து ஒரு 270 டிகிரிக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆக முடியுமோ அவ்வளோ இது வந்து நமக்கு கவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட் க்ரௌன். எப்போவுமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு பேட்டர்ன் ஆயிருக்குது அப்படின்னா ஆல்வேஸ் சூஸ் கம்ப்ளீட் க்ரௌன். ஸோ கம்ப்ளீட் க்ரௌன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது கம்ப்ளீட்டாகவே நமக்கு வந்து பேட்டர்ன் ஆகும் ஃபார் ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இன் திஸ் கேஸ் இந்த கேஸில் வந்து இதுதான் நமக்கு வந்து சூட் ஆகும். ஸோ இந்த கம்ப்ளீட் க்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் அண்ட் அன்ஈக்குவல் ஸ்பேஸ். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் தான் கிரியேட் பண்ணோம். இன்ஸ்டன்ஸ் அண்ட் அன்ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கும்போது யூ கேன் see ஹியர். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 9 வச்சிருக்கிறோம். இப்போ எல்லாமே வந்து 40 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. நவ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் ஒன் இஸ் 50. ஓகே. அண்ட் திஸ் ஒன் இஸ் 20. இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக அந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் செக் த ப்ரீவியஸ் இயர். சி திஸ் ஆங்கிள் இஸ் டிஃப்ரெண்ட், ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக இந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்குலர் ஸ்பேசிங். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கம்ப்ளீட் க்ரௌன் வச்சுட்டு 9 கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 3Dயில் ஈஸியாக யூ கேன் பேட்டர்ன் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி இந்த ட்ராயிங் இன்னொரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் இந்த அட்டாச்மெண்ட், இந்த போல்ட்டோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 9 கவுண்ட் இருக்குது. இதேமே நம்ம ஒரே ஒரு ப்ரொஃபைல் மட்டும் 3Dயாக ட்ரா பண்ணிவிட்டு
இந்த 3D ப்ரொஃபைல் இந்த பேட்டர்ன் இந்த பேட் இருக்குல்ல ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் தட் பேட் அண்ட் கோ டு சர்க்குலர் பேட்டர்ன் அண்ட் ஹியர் ஆல்சோ யூ கேன் சூஸ் தட் கம்ப்ளீட் க்ரௌன் வச்சுட்டு ஜஸ்ட் நம்பர் ஆஃப் க்ரௌன் 9 அண்ட் ஹியர் யூ கேன் சி ரிவ்யூ வரல ஏன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் வந்து இது அட்டாச் ஆகக்கூடிய சிலிண்டர் இந்த சிலிண்டர் இதுதான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் ஓகே, யூ கேன் கெட் த ரிசல்ட். ஸோ யூ கேன் ஈஸிலி பேட்டர்ன் திஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? In this second diagram, you can see some holes are created using pattern. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 7 நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. இதே நம்ம வந்து பேட்டர்ன் கமெண்டில் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இதில் ஒரு ஹோல் மட்டும் நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் கேட்டையால். ஐ ஜஸ்ட் ஓப்பன் தட் மாடல். யூ கேன் சி ஹியர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் 7 கவுண்ட் நமக்கு வரணும். ஐ கோ டு சர்க்குலர் பேட்டர்ன் ஹியர் அண்ட் கரண்ட் சாலிட் ஜஸ்ட் சேஞ்ச் இன் டு திஸ் பாக்கெட். ஓகேங்களா? இந்த பாக்கெட் கோட் இங்கே செலக்ட் பண்ணாலும் ஓகே. ஜஸ்ட் யூ கேன் செலக்ட் ஹியர் ஆல்சோ. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டில் வந்து நீங்கள் இந்த அவுட் சைட் சிலிண்டர் செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் சிலிண்டர் செலக்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த சிலிண்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஹியர் யூ கேன் சி த ஆப்ஷன் கம்ப்ளீட் க்ரௌன் அண்ட் 7. யூ கேன் செக் த ப்ரீவியூ. சி த ஹோல் இஸ் ஓவர்லேப்ட் இட் செல்ஃப். இது கரெக்டாக வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இந்த எக்ஸிட் இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரை பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகணுமே தவிர இந்த சிலிண்டரை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகாது. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் காமன் சென்டர் பாயிண்ட் கிடையாது. ஓகேங்களா? இந்த அவுட்டர் சிலிண்டரோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு காமனாக இருக்காது. ஒரே சென்டர் பாயிண்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே வரும். இந்த சர்க்கிள் இங்கே தள்ளி இருக்கிறதுனால நம்ம இதை தான் செலக்ட் பண்ணணும். இந்த அவுட் சைட் சிலிண்டர் செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நவ் ஐ ரீசெலக்ட். I just again go to the circular pattern and here you can see that current solid. Just select this object to pattern and reference elementல இந்த சிலிண்டரோட இன்னர் சர்க்கிள் இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு மேக் கம்ப்ளீட் க்ரௌன் ஃபார் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அண்ட் 7. இப்போ ப்ரிவியூ பாருங்கள். வில் கிரியேட். ஸோ சம் கேசஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய அட்வான்ஸ் லெவல் டுட்டோரியல்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அண்டில் தென் வெயிட். Thank you for listening. Bye.